சங்கீதம் 78:54. அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்து, அவருடைய வலதுகரம் பரிசுத்தத்திற்குள்ளே நம்மளை அழைத்து வரும், அவருடைய சமூகத்திற்குள்ளே அழைத்து கொண்டு வரும். பார்த்தீங்களா? சோத்திரம். அவருடைய வலதுகரம் ரட்சிக்கிறது, அவர் வலதுகரம் நீதி செய்கிறது, அவருடைய வலதுகரம் நம்மளை கையை பிடிச்சு பரிசுத்தத்திற்குள்ளே அழைத்து வருகிறாராம். பாவத்திற்குள்ளே இருந்த நம்மளை, அநீதிக்குள்ளே இருந்த நம்மளை அவருடைய வலதுகரம் பிடித்து பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறது. அப்போ அவர் வலதுகரத்தை பிடிக்கணுமா இல்லையா? அவர் நம்மளை பிடிக்கும்போது உதறக்கூடாது இல்லை? அவன் சோத்திரம். உதறனா எப்படி பிடிக்க? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் ஒரு நாள் நான் உங்கள் கையை பிடிச்சி நடக்கக்கூடாது. ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? உங்கள் கையை பிடிச்சி. இப்படி ஒரு இடத்துல சொன்னேன்னா ஒரு ஊழியக்காரி, என்ன இப்படி சொல்கிறீங்க? அங்கேருந்து செய்தி கேட்கும் போது முழிச்சிருச்சு. தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா? என்ன ஒரு நாள் ஏசப்பா கையை பிடிச்சி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆண்டவரே, நான் நடந்தா கையை விட்டுருவேன், அதனால் நீங்கள் ஏன் கையை பிடிச்சி நடத்துங்க. அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். பிள்ளைகள் எல்லாம் பாருங்க சோத்திரம். பிள்ளை நம்ம கையை பிடிச்சி நடக்க, நம்ம பிள்ளை கையை பிடிச்சி நடத்துகிறோமா? ஏன்னா நம்ம கையை அது பிடிச்சிச்சுன்னா திடீர்னு ஒரு பொம்மையை பார்த்தா விட்டுட்டு ஓடிடும். ரோட்டில் என்ன வருதுன்னு தெரியாது. அதுக்கு பிடிச்ச ஒரு பொருளை பார்த்துருச்சுன்னா என்ன பண்ணிடும்? அதுக்கு அந்த பொருள் மீது தான் கவனமாக இருக்க முடிய ஒழிய மற்ற சூழ்நிலைகள் என்னன்னு அதுக்கு தெரியாது பிள்ளைங்க. அதனால விட்டுட்டு போயிருந்துட்டு என்ன பண்ணுவாங்க? பிள்ளை கையை தகப்பன் பிடிப்பான். அல்லேலூயா. அப்போ சோத்திரம். அது இழுத்தாலும் பார்க்கலாம், போகலாம், சரி தேவையானதா என்ன பண்ணுவோம், நன்மையான காரியம்னா செஞ்சு கொடுப்போம், இல்லைன்னா பிடிச்ச தரன்னு என்ன பண்ணிட்டு வந்துருவோம், இழுத்துக்கிட்டு வந்துருவோம். அல்லேலூயா. அதனால நான் ஒரு நாள் உங்க கையை பிடிச்சு நடக்கக்கூடாது, நீங்க என் வாழ்நாள் முழுவது என் கையை பிடிச்சு நீங்க என்ன நடத்தணும். அல்லேலூயா. அவர் நடத்தி வருகிற பாதை தான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தின் எல்லைக்குள்ள தான் கர்த்தர் நடத்தி வருகிறார். ஏன்னா பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆமை ஸ்தோத்திரம். பாவம் அவருக்குள் பிரவேசிப்பது இல்லை. நாமோ பாவிகளாய் இருந்தோம், ஆனால் அவருடைய வலதுகரம் நம்மளை பிடித்ததினாலே ஆமீன் பாவத்தை கழுவி கர்த்தர் நீதியின் பாதையிலே நடத்தி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தின் பாதையிலே அவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்படி பரிசுத்தத்தில் நடத்தணும்னா நீங்கள் நான் என்ன செய்யணும்? ரோமர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23 நினைக்கிறேன், வாசிங்க. அடிமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறதுனாலே அதனால் கிடக்கிற பலன் பரிசுத்தம், முடிவோ நித்திய ஜீவன். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் ஒருவரும் பரம ராஜ்யம் போகவும் முடியாது. அப்ப பரிசுத்த ஜீவியம் தான் முடிவிலை நித்திய ஜீவனை நமக்கு என்ன பண்ணும்? கொண்டு சேர்க்கிறதா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன பண்ணணும்? பரிசுத்தமாகணும். பரிசுத்தத்தில் தேவன் திருப்தி அடைய மாட்டார், இன்னும் பரிசுத்தமாகிக்கிட்டே போகணும். எது வரைக்கும்? அவரை போல, இயேசுவை போல ஒரு பரிசுத்த ஜீவியம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சோதரம் மாம்சத்தில் வேணா பரிசுத்த ஜீவியம், அதாவது பரிசுத்த குலைச்சல் உண்டாகாமல் இருக்கலாம். ஆனால் சிந்தையிலும் பார்வையிலும் பரிசுத்த குலைச்சல் உண்டாகும். அதை தான் இரட்சகர் சொல்லும்போது, ஒரு ஸ்திரியை ஒரு புருஷரை நீ ஸ்தோத்திர இச்சையோடு பார்த்துட்டா நீ பாவம் செய்தாயிற்று என்று என்ன பண்ணுவாராம்? தீர்ப்பு எழுதுவாராம். அப்போ நம்முடைய சிந்தையிலே பார்வையிலே நம்முடைய எண்ணங்களில் எந்த விதமான அசுசி வராதபடி நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை என்ன பண்ணணும்? அதான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தங்கிற இடத்துக்கு அடையணும். கடந்த நாட்களில் ஒரு தகப்பனார் கை ஜெபித்தேன். அவங்களுக்கு பலவீனம், அப்படியே சோத்திரம், கிட்டத்தட்ட அவருக்கு முதிர் வயது. அப்போ ஐயா உங்களுக்கு அடி நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ ஐயா சொன்னார், அழுதார், ஐயா நான் முதிர் வயதில் இருக்கிறேன், ஆனாலும் நான் பாவம் செஞ்சுட்டேன். அவன் கடந்த 2 மாதங்களாய் சில காரியங்களை செய்ததை என்கிட்ட வெளிப்படையாய் சொன்னார். இப்படிப்பட்டதான காரியம் வந்ததுனால தெய்வம் இப்படிப்பட்ட தீமைகள் அனுமதிச்சிருக்கிறேன். நான் அதை விரும்பலை, ஆனாலும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை கடந்து வருது. நான் வெறுக்கிறேன், சபைக்கு போகிறேன், ஆனாலும் என் சிந்தை வித்தியாசமாக இருக்கு, என் பார்வை வித்தியாசமாக இருக்கு, எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அழுதார். பலவீனம் மாறணும்னு சொல்லி ஜெபிக்க சொல்லலை, என் சிந்தை மாறணும், என் பார்வை மாறணும்னு சொல்லி ஜெபிக்க சொன்னார். அப்புறம் முதல்ல அவருக்கு ஆண்டவரே சோத்திரம், அவருடைய சிந்தை பரிசுத்தமாய் மாறணும், ஆண்டவருடைய பார்வை பரிசுத்தமாய் மாறணும். ஆண்டவரே சோத்திரம், கடந்த 2 மாதங்களாய் உம்மை துக்கப்படுத்தின காரியங்கள் மாறணும். தேவன் கிருபையாய் இறங்கி பரிசுத்தத்தின் பாதையில நடத்தணும். ஆமை சோத்திரம், இந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. இப்போ பாருங்க சோத்திரம், வயதில் ரொம்ப மூத்தவங்க, ஆனாலும் சோத்திரம் தன் பலவீனங்களை மறைக்காதபடி அறிக்கையிட்டாங்க.
ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரை இதை மறைக்காமல் அறிக்கையிட்டபடினாலே கிருபையாய் இறங்கி மன்னித்து இதிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி, அப்போ அவருடைய வலதுகரம் நம்மளை பிடித்து பரிசுத்தத்தின் பாதையிலே நம்மளை நடத்தி செல்கிறதா இருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரம் பிடித்திருந்ததுனால தான் அவன் வாலிப நாட்களில் கூட பரிசுத்த குலைச்சலுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது அதை தவிர்த்து கொண்டு தன் ஜீவியத்தை காத்துக்கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் நம்மளை பிடிக்கிறதுடைய நோக்கம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். அல்லேலூயா. சரீரத்தில் மாத்திரமல்ல, எண்ணத்திலும் சிந்தையிலும் பார்வையிலும் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை என்ன பண்ணணும்? அவ்வப்போது சத்துரு கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான், சாகிற வரைக்கும் எதிர்மறையான எண்ணங்களை சிந்தைகளை பார்வையை கொண்டு வருவான். கடிந்து கொள்ளணும். கர்த்தருடைய நாமத்தினால என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளணும். அந்த இரவிலே அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ணணும்? கழுவப்படணும். இப்படி நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். அல்லேலூயா. மரண பரியந்தம் நமக்கு இதில் ஒரு போராட்டம் உண்டு. ஆனால் தெய்வம் நமக்கு உதவி செய்வார். அவருடைய வலதுகரம் என்ன பண்ணுமா? பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்தும். ரெண்டாவது தேவ சமூகத்திற்கு நேராய் நடத்தும். அல்லேலூயா. அவருடைய வலதுகரம் பிடிச்சிருச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்கும் தப்ப முடியாது. தேவ சமூகத்தில் கூட்டி சேர்க்கும். கூட்டங்கள் வரும்போது தப்ப முடியாது. அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்க்கும். ஏன்னா அவருடைய வலதுகரம் நம்மளை பிடித்திருக்கிறபடினாலே அவர் தமது சமூகத்திற்கு நேராக என்ன பண்ணுவார்? இழுத்து கொண்டு செல்வார். நம்ம உதறிட்டு ஓடிடக்கூடாது. சொந்த பந்த உறவு முக்கியம் சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது? அவருடைய கரத்தை உதறிடக்கூடாது. ஸ்தோத்திரம். நமக்கு சொந்த பந்தம் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் ஜீவனை கொடுத்தவர் நமது வலதுகரத்தை பிடிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும்? அவரை உதறிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய நேசம் புரியுமானால் அவர் எந்த திசைக்கு நேராக இழுக்கிறாரோ அந்த திசைக்கு நேராக பின்னே கடந்து போவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுவோம்? அர்ப்பணிப்பு. அது நிமித்தம் இழப்புகள் வந்தால், அது நிமித்தம் உறவுகள் நம்மளை சோத்திரம் புறம்பே தள்ளினாலும் அதை குறித்து கவலைப்பட மாட்டோம். கர்த்தர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி சோத்திரம் அவருடைய அன்புக்கு கீழ்ப்படிந்து அந்த பரிசுத்தத்திற்குள்ளும் அந்த தேவ சமூகத்திற்குள்ளும் அவர் நம்மளை கரம் பிடித்து அழைக்கும் போது அதற்குள்ளே நாம் கடந்து போகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கீங்கன்னா அவருடைய வலதுகரம் உங்களை பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கு. அல்லேலூயா. அதான் அதோடைய பொருள், அதான் அதோடைய காரியம். சில பேர் என்ன பண்ணுவாங்க? சோத்திரம் கொஞ்சம் ஏதோ நம்ம மேலே வருத்த சங்கடமாக இருக்கிறாங்க, வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. நம்ம சோத்திரம் வருத்தப்படுறாங்க, இல்லை நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா வரலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கையை பிடிச்சி என்ன பண்ணுவோம்? வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? இழுத்து கொண்டு உள்ளே கொண்டு வருவோம். அல்லேலூயா. அப்போ உள்ளே வந்திருக்கிறோம்னா கர்த்தருடைய வலதுகரம் நம்மளை பிடிச்சிட்டு வந்திருக்கு. சோத்திர பரிசுத்தத்தில் நடக்க உதவி செய்கிறார்னா அவருடைய வலதுகரம் தான் அந்த பாதையில் நம்மளை என்ன பண்ணி கொண்டு இருக்கு? நடத்தி கொண்டு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 45:4 வாசிப்போம். சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். சத்தியத்தின்படி நீதியின்படி ஒரு தேவ பிள்ளை நடப்பார்களானால், அவர்களுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்புவானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வலதுகரம் அது பயங்கரமானவைகளை நடப்பிக்கும். அல்லேலூயா. யோசபாத் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன். அவனுக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் கூடிக்கொண்டு யுத்தம் பண்ணும்படி கடந்து வந்தார்கள். அவன் தேவனுடைய சத்தியத்தின்படி நீதியின்படி நடக்கிறபடினாலே கர்த்தருடைய வலதுகரம் அந்த 3 ராஜாக்களுக்கு பயங்கரமாய் இருந்ததினாலே ஸ்தோத்திரம் பாருங்க, அவர்களுக்குள்ளே யுத்தம் பண்ணி அவர்கள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில கூட சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? தீனால் நிமித்தமாய் அந்த பட்டணத்தில் இருந்த ஆண் மக்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். இது நிமித்தமாய் சுற்றிலும் இருக்கிற பட்டணத்தார் என்ன பண்றாங்க? வீறு கொண்டு எழும்பி இந்த யாக்கோபுடைய குடும்பத்தின் வம்சங்களை அழிக்கும்படியாய் வருகிறார்கள். யாக்கோபு தேவ சமூகத்தில் நிற்கிறான். பிள்ளைகள் இப்படி துணிகரமாக என்ன பண்ணிட்டாங்க? நடந்துட்டாங்க. நான் கொஞ்சம் ஜனமாக இருக்கிறேன் ஆண்டவரே, சுற்றிலும் இருக்கிற பட்டணத்தார் எங்களை அழித்து போடுவார்களே, நாங்கள் என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்த போது வேதம் சொல்லுகிறது, தேவனால் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் அவர்கள் யாக்கோபை பின்தொடராதிருந்தார்கள். அல்லேலூயா. யாக்கோபுடைய குடும்பத்தில் தவறு வந்துருச்சு, பிள்ளைகள் தவறிட்டாங்க. அந்த பட்டணத்தார் ஆண் மக்கள் எல்லாரையும் கொன்று போட்டார்கள், துன்மார்க்க செயலை செய்துட்டாங்க. இது நிமித்தம் சுற்றிலும் பட்டணத்தார் என்ன பண்றாங்க? யாக்கோபுக்கு விரோதமாக எழும்புறாங்க. ஆனா தேவன்கிட்ட மன்றாடுகிறார், என் பிள்ளைகள் செய்த தவற மன்னிங்க, என் வாசனையை கெடுத்து போட்டார்கள், என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, என் வம்சத்தையே அழிக்க போறாங்க, நாங்க என்ன செய்வோம்? கர்த்தருடைய கரம் வலதுகரம் பயங்கரமாய் இறங்கினது. ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியல, யாக்கோபை பின்தொடராதபடிக்கு கர்த்தர் கிரியை செய்தார். உங்களுக்காய் எனக்காய் தேவன் பயங்கரமாய் இறங்குவார். அல்லேலூயா. யாக்கோபு சோத்திரம் லாபானை விட்டு கடந்து வரும்பொழுது சோத்திரம் லாபான் துரத்துறான். யார? மருமகனை துரத்துறான். அவனை அழிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கொண்டு வரானா இல்லையான்னு பார். அவன் இஷ்டத்துக்கு போறான், என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போறான். ஆடு மாடல் அவன் பொண்டாட்டியே கூட்டிகிட்டு போறான், அவன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போறான், அவன் சம்பாரிச்சு ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போறான். பத்தீங்களா? சொந்த மாமா சோத்திரம் அவன் வரைஞ்சு கட்டிக்கிட்டு ஆளை கட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்துட்டான், கிட்ட நெருங்கிட்டான்.
இவன் பயந்து பயந்து போகிறான் யாக்கோப். ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி. மலைக்கு அந்த பக்கம் அவங்க இருக்கிறாங்க, மலைக்கு இந்த பக்கம் இவங்க இருக்கிறாங்க. இரவு வந்துருச்சு. காலையில் அவனை பிடிச்சி என்ன பண்ணணும், உண்டுல்லைன்னு பண்ணிடுவோன்னு படுத்து தூங்குறாங்க. தூங்கும்போது கர்த்தர் சொப்பனத்தில் வெளிப்படுகிறார் லாபானுக்கு. நீ யாக்கோபிடத்தில் நன்மை அல்லாமல் தீமை செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு அப்படின்னார். அந்த வார்த்தை அவனை நடுங்க பண்ணிருச்சு. அவன் சொல்றான், தீமை செய்யும்படி வந்தேன், நீ ஆராதித்த தேவன் நேற்று இரவு என்னோடு கூட உனக்கு தீமை செய்யாதபடி எச்சரித்தபடினாலே அப்படிமா. அல்லேலூயா. புறஜாதிக்கு கூட ஒரு தெய்வ பயம் இருக்குங்க. புறஜாதிக்கு கூட என்ன இருக்கு? ஆமா, தேவ பிள்ளைகள் துணிகரமாய் போயிடக்கூடாது. அப்ப பாருங்க சோத்திரம், தேவனுடைய கரம், வலது கரம் பயங்கரமானவைகளை செய்யும். ஆமை சோத்திரம். கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்வார். நமக்கு எதிரியாக இருக்கிறவனை நம்மளை தொடாதபடி பாதுகாப்பார். மீண்டு எழும்பி வருவானானால் ஆமை சோத்திரம், அவனை அழிக்காமல் கர்த்தர் விடமாட்டார். அல்லேலூயா. இப்படித்தானே இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்த பார்வோனை கர்த்தர் அழித்து போட்டார். எத்தனை முறை அவனுக்கு இரக்கம் செஞ்சார். சோத்திரம். அவன் உச்சத்துக்கு வரும்போது பார்த்தா இவன் திருந்த மாட்டான்டா, நம்ம பிள்ளையை அழிக்கும்படி வரான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்களை என்ன பண்ணார், அழித்து போட்டார். கர்த்தருடைய வலதுகரம் அது பயங்கரமானவைகளை செய்யும். வாசிங்க சங்கீதம் 118, 15, 16. கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டாகும். கர்த்தரின் வலதுகரம், கர்த்தருடைய வலதுகரம் பயங்கரமானவைகள் அல்ல, பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யுமா? பராக்கிரமம் செய்யும்னா, ஆமா சோத்திரம், பிரமிக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் செய்வார். அசாதாரணமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமா. அப்ப நீதியின் கூடாரத்துல என்ன இருக்குமா? ரட்சிப்பின். ஆமா சோத்திரம். நீதிமான்களுடைய கூடாரத்துல கம்பீர சத்தம் உண்டாகும். அப்படின்னா என்ன? நல்லா பாடி கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம் தேவ பிள்ளைகளுடைய வீடுகளில் தொனிக்கும். ஆமா, அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி இருப்பாராம்? பராக்கிரமம் செய்கிறவராய் இருப்பார். பராக்கிரமம் செய்கிறவராய் இருப்பார். அதனால கர்த்தருடைய வலதுகரம் பயங்கரமான காரியங்கள் மாத்திரமல்ல, பராக்கிரமம் செய்யும். கிதியோன் அப்படியே பயந்து பயந்து நடுங்கி நிற்கிறார். மீதியானவர்கள் திரளாய் வருவாங்க. வந்து விளைச்சலை எல்லாம் சேதப்படுத்தி ஆடு மாடு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. இவங்க பிரயாசப்பட்டு அவருடைய பலனை ஒன்றுமே பார்க்க முடியாது. அதனால் அவர்களுக்கு பயந்து என்ன பண்ணுகிறான்? கிதியோன் போரடித்து கொண்டு இருக்கிறான். போரடித்து கொண்டிருக்கிற கிதியோனிடத்துல தேவன் தோன்றுகிறார். தோன்றி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி பார்த்தேன், யாரா அந்த மனுஷன்? நம்மள பயந்து பயந்து போரடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மனுஷன் பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா? கர்த்தர் எங்களோடு இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் நடக்குது? கர்த்தர் இல்லையே, நாங்கள் மீதியானவருக்கு அடிமையா இருக்கிறோமே, நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அவன் பலப்படுத்துகிறான். இருக்கின்ற பலத்தோடு போ. ஒரு மனுஷனை முறியடிக்கிறதை போல மீதியானரை முறியடிக்கிற ஒரு பராக்கிரமத்தின் கரம் உன்மேல் இறங்கும். அல்லேலூயா. சிம்சோன் மேல இறங்கின கரம் இருக்கே, அடேங்க அப்பா, கிட்ட எவனும் நெருங்க முடியாது. சிங்கத்தை ரெண்டா பழந்து எரிஞ்சிருவான். அல்லேலூயா. ஒரு அவன் கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்று போட்டான். ஒரு தாடை எலும்புதான். எப்படிப்பட்ட பராக்கிரமம் பத்தியலா சோத்ரா? அது அவனுடைய பராக்கிரமம், அது கர்த்தருடைய வலதுகரத்தின் பராக்கிரமம். அதுக்கடுத்து இவனை தூக்கி அடைச்சு ஒரு கோட்டைகளை அடைச்சு வச்சாலும், கோட்டை இந்த நிலம் இருக்கு பத்தியலா, இதையே பேர்த்து தோல் மேல அப்படி வச்சுக்கிட்டு அப்படி நடப்பான். ஏதோ தோல்ல துண்டை போட்டுட்டு போற மாதிரி. சோத்திரம் எல்லாம் பிரமிச்சிட்டாங்க. என்னடா அசாதாரணமான ஒரு பலம் அவனுக்குள்ள ஆளுகை செய்தே. கோட்டை தாப்பா நம்ம நிலையை நம்மளால தூக்க முடியாது. அன்னைக்கு இருக்கிற கோட்டை தாப்பாலாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதையே பேத்து தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? துண்டை தூக்கி போட்டுட்டு போற மாதிரி போறான். எவ்வளவு பெரிய பராக்கிரமம்! பெலிஸ்தெல்லாம் அப்படியே முதி பிழிங்கி போய் நிக்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியல அவங்க. எப்படியாவது இவன் பலத்தை என்ன பண்ணணும்? ஆமா, அழிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆமை சோத்திரம் தெளிலால் மூலியமாய் அந்த வேலைகளை செய்தாங்க. அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அவனுடைய பலம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னால பாருங்க, பெலிஸ்தருடைய பாளையத்துக்குள்ள 300 நரிய பிடிச்சு வாழை கட்டி அதுல ஒரு நெருப்பு பந்தத்தை வச்சு ஆமை சோத்திரம் அந்த பெலிஸ்தருடைய வயல் நிலத்துக்குள்ள என்ன பண்ணா? ஓட விட்டான். எல்லாம் பற்றி எரியுது. அவங்கனால ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு நரிய பிடிக்க முடியுமா? எத்தனை நரிய பிடிச்சிருக்கிறான்? 300 நரி. எப்படி பிடிச்சா? ஒரு பூனையை நம்மளால பிடிக்க முடியல. ஆமாம், நீங்கள் பிடிச்சி பாருங்க, யானடி பல்ல பார்த்தாலே பயமா இருக்கும். சும்மா சாதுவாக தான் இருக்கும். நீங்கள் பிடிச்சி பாருங்களேன். பிடிச்சாலே இது ஆக்ரோஷமாக நிற்கும்.
அது வாழை வேற பிடிக்கணும், அது 300 நரி, ரெண்டையும் பிடிச்சி கட்டி அதில் ஒரு பந்தலை வச்சு கட்டி இருக்கிறேன். சோத்திரம். இந்த நெருப்பு பந்தத்தை வச்சு கட்டி ஆமி சோத்திரம் உள்ள விட்டான். வயல் நிலத்துக்குள்ள எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. கர்த்தருக்கு சோத்திரம். எவ்வளோ பெரிய பராக்கிரமம் பார்த்தீங்களா? அது கர்த்தருடைய பராக்கிரமம். கடைசியில் அவனுடைய பரிசுத்த வாழ்க்கையில் தடுமாற்றம் வந்ததுனால, அவன் வாழ்க்கையில் பிரதிஷ்டையை இழந்ததுனால அவன் வாழ்க்கை சிறுமைப்படுத்தப்பட்டது. அவன் வாழ்க்கை சிறுமைப்படுத்தப்பட்டது. பெலிஸ்தர்கள் பிடித்தார்கள், கண்ணை நோண்டினார்கள். ஆமை சோத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு பொருளாய் மாவாட்டு முடியாய் கொண்டு போனார்கள். அவன் தேவ சமூகத்தில் தன் தவறை உணர்ந்து என்னை நினைத்தருளும் சொன்னான். பார்த்தீங்களா? மீண்டும் அந்த பராக்கிரமம் அவன் மேலே இறங்குனுச்சு. கர்த்தருடைய வலதுகரம். ஆமை சோத்திரம். 2 தூணு, ஒரு பெரிய ஆடிட்டோரியம், கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட பெலிஸ்தியர்கள் இவனுடைய வேடிக்கையை பார்க்கும்படி வந்திருக்கிறாங்க. அவன் சொன்னாங்க, கண்ணு தெரியலடா, இந்த பெரிய மண்டபத்தை தாங்கி நிற்கிற 2 தூணுக்கு பக்கத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்துறான்னா. அவங்க என்னமோ சொல்கிறான்னு சொல்லி கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஆமாம், அவன் 2 பக்கத்தில் இருந்திருக்கு. 2 தூணு தான் முழு கூடாரத்தையும் தாங்கி நிற்கிது. ஆமாம், கை அசைவில் அப்படி தான் நிற்கிது. ஆமாம், இந்த 2 தூண்களை அசைத்து, ஆமாம் சோத்திரம், உயிரோடு இருந்ததை பார்க்கலும் நான் மடிக்கும் போது பெலிஸ்தர்களை கொன்று அதனோடு மடிவேன் என்று சொல்லி அவருடைய வலது கரத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கிடுச்சு. பாருங்க, 2 தூணி அசைச்சிட்டான். அல்லேலூயா. அசைச்ச மாத்திரத்திலே கூடாரம் விழுந்தது. அவன் உயிரோடு இருந்து பெலிஸ்தர்களை கொன்றதை பார்க்கலும் அவன் மடியும் போது கொன்றது அதிகம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லேலூயா. செய்ய வேண்டிய ஊழியத்தை செஞ்சு முடிச்சு என்ன பண்ணிட்டார்? போய் சேர்ந்துட்டார். அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமை சோத்திரம். அப்போ சிங்கத்தின் வாயை கிழிக்க முடியாது. தாவீதுடைய வாழ்க்கையிலையும் கூட சிங்கமும் கரடியும் ஒரு விசை எதை கொண்டு போனுச்சா? ஆட்டை பிடிச்சிட்டு போயிருச்சு. ஆட்டை பிடிச்சிட்டு போட்டு நம்ம தப்புன்னு நம்ம தான் ஓடுவோம். அல்லேலூயா. நம்மளை பிடிச்சிடக்கூடாது. ஆனால் தாவீதுக்குள்ளே இருந்த அபிஷேகத்தை பாருங்களேன். ஆட்டை பிடிச்சிட்டு போச்சுன்னா அந்த சிங்கத்தை விரட்டுறான். அல்லேலூயா. சிங்கம் போல இருக்கிற பிசாசை விரட்டணும். பிசாசு அநேக ஜனங்களை கவ்வி வச்சிருக்கிறான். அவன் வாயிலிருந்து ஆத்துமாக்களை பிடுங்க முடியாதான். கர்த்தர் உங்களை என்னையும் தாவீதை போல அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. பிடிங்கிட்டான்ல சிங்கத்தை, போய் என்ன பண்ணி பிடிச்சு அந்த குட்டியை பறிச்சு சிங்கத்தை என்ன பண்ணிட்டான்? 2 கிழிச்சு எரிஞ்சிட்டான். அல்லேலூயா. ஆமீன். அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அடுத்து ஒரு முறை கரடி சோத்திரம். கரடி என்ன பண்ணியாச்சு? கிழிச்சு அது கையிலேருந்து குட்டி என்ன பண்ணியாச்சு? இன்னைக்கு கரடி வீட்டை சிக்கினதை போல, சிங்கத்திட்ட சிக்கினது போல தான் உலகத்தில் இருக்கிற மக்கள் சிக்கி இருக்கிறான். உங்களை என்னையும் தேவன் தாவீதை போல அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நமக்குள்ளே இருந்து அவர் பராக்கிரமம் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படின்னு அந்த சிங்கத்தின் வாயை கிழிச்சு, கரடியின் வாயை கிழிச்சு தான் அந்த ஆத்துமாவை இரட்சகரிடத்தில் கொண்டு வர முடியும். ஒரு ஆத்துமாவை இரட்சகருக்குள்ள கொண்டு வந்தா நீங்க சிங்கத்தின் வாயை கிழிச்சு இருக்கிறீங்க, நீங்க கரடியின் வாயை கிழிச்சு இருக்கிறீங்க, அவர்களை தேவன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க. கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்குள்ள இருந்து அது பராக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சங்கீதம் 89:13 வாசிங்க. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலது கரம் உன்னதமானது. உமது வலது கரம் உன்னதமானது. அல்லேலூயா. அவருடைய வலது கரம் தாங்க உன்னதமானது. அதற்கு நிகர் இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. அவருடைய வலது கரத்தையே நாம் நோக்கி பார்க்கிறோம். அவர் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அவர் வலதுகரம் உன்னதமானதாக இருக்கிறதுனால உன்னதமானவரையே நாம் என்ன பண்ணணும்? நோக்கி பார்த்து கொண்டு இருக்கணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 63:8 வாசிங்க. அவருடைய வலதுகரம் அடுத்து என்ன செய்யும்? உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. அவருடைய வலதுகரம் நம்மளை என்ன பண்ணுமா? தாங்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நம்மளை தாங்குவார். எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணுவார்? கைவிட மாட்டார். நிச்சயமா என்ன பண்ணுவார்? ஆமை சோத்திரம். ஒரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறதை போல, ஆமை சோத்திரம், சின்ன பிள்ளையா இருந்துச்சுன்னா நடக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை என்ன பண்ணுவாங்க? தோல் மேலே வச்சு என்ன பண்ணுவாங்க? தகப்பன் நடந்து கொண்டு போகிறதை போல நம்ம நடக்க முடியாத ஒரு பகுதி வரும்போது அவரே நம்மளை நடத்தும்படி, அவர் நம்மளை தாங்கும்படியாய் அவருடைய வலதுகரம் நம்மளை தாங்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் என்னை தாங்கினது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்தின எந்தன் இயேசையா. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க,
நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. அல்லேலூயா. அவருடைய வலதுகரம் நம்மளை தாங்கும். அவருடைய வலதுகரம் என்ன பண்ணுமா? தாங்கும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பிள்ளைய பாருங்க, ஆமை சோத்திரம், அழகா இப்படி தானே தூக்குவாங்க. ஆமை சோத்திரம். அவருடைய வலதுகரம் என்ன பண்ணுது? ஆமை சோத்திரம். உமது வலதுகரம் என் தலையின் கீழ் இருக்கும், இடதுகரம் என்ன பண்ணும்? அணைக்கும். ஒரு குழந்தையை அணைக்கிறதை போல அவர் நம்மளை என்ன பண்ணுவாராம்? அணைத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கு பயம் வந்துருச்சுன்னா உடனே தாய் தகப்பனை வந்து பிடிச்சிக்கும். தாய் தகப்பனை என்ன பண்ணும்? பிடிச்சிக்கும். அதுபோல அப்படிப்பட்ட பயப்படுகிறதான சூழ்நிலைகளில் அவருடைய வலதுகரம் வந்து நம்மளை பிடிக்கும். ஆமை சோத்திரம். பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லி அவருடைய வலதுகரம் நம்மளை தாங்குகிறதா இருக்கிறது. சமயம் இல்லை, போய்கொண்டே இருக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். அவருடைய வலதுகரம் நம்மளை என்ன பண்ணும்? எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை தாங்குகிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதில் 18:35 சங்கீதம் 18:35 வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமா பாருங்க, அவருடைய வலதுகரம் நம்மளை தாங்குகிறவருடைய நோக்கம் நம்மளை பெரியவர்களாய் மாற்றும், உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வரும். தானியேலை உயர்த்தினார், தாவீதை உயர்த்தினார், யோசேப்பை உயர்த்தினார். யாரையெல்லாம் ஆமை சோத்திரம் அற்பமாய் எண்ணப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய வலதுகரம் தாங்கினது மாத்திரமல்ல, உயர்த்தி காண்பித்ததை போல நம்மையும் கர்த்தர் தாங்குகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் பெரியவர்களாய் கர்த்தர் மாற்றி காண்பிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 21:8 வாசிங்க. உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். கர்த்தருடைய வலதுகரம் நம்மளை யாரெல்லாம் விரோதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவர்களெல்லாம் கண்டுபிடிக்கும். யாரும் தப்ப முடியாது. சில சமயம் நமக்கே தெரியாது யார் நமக்கு எதிரியா இருக்கிறாங்க, யார் நமக்கு பகையா இருக்கிறாங்க, யார் நமக்கு தீமை செய்யறாங்க, யார் நமக்கு விரோதம் பண்றாங்க, நமக்கே தெரியாது. ஆனால் அவருடைய வலதுகரம் கண்டுபிடிக்கும். யார் நமக்கு தீமை செய்கிறான், யார் நமக்கு அக்கிரமம் செய்கிறான், யார் நமக்கு அநியாயம் செய்கிறான். நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க நமக்கு நன்மை செய்கிறது போல இருக்கும், ஆனால் அவங்க தீமை செஞ்சுட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய வலதுகரம் அதை காண்பித்து கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் அதை நிதானிக்க நமக்கு கிருபை தரும். ஆமென் சோதர. கர்த்தருடைய வலதுகரம் யார் மூலியமாய் நமக்கு தீமை வருகிறது, எந்த இடத்திலிருந்து எந்த திசையிலிருந்து நமக்கு தீமை வருகிறது என்பதை கர்த்தருடைய வலதுகரம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென் சோதர. பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கிறது மாத்திரம் அல்ல, யாத்திராகமம் 15:6 வாசிங்களே. அந்த பகைங்கிற என்ன செய்யுமா? யாத்திராகமம் 15:6. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. பாத்தீங்களா? கர்த்தருடைய வலதுகரம் அந்த பகைஞனை கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, அவனை நொறுக்கி போடும். அல்லேலூயா. இந்த கல் யார் மேல் விழுகிறதோ அவர்களை நொறுக்கும், இந்த கல்லின் மீது யார் மோதுகிறார்களோ அவர்களும் நொறுங்கி போவார்கள். அல்லேலூயா. அந்த கல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நம்ம யார் மேல விழுந்தாலும் சரி, நம்ம மேல யார் விழுந்தாலும் சரி, அது நொறுங்கி போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் பகைங்கனை என்ன பண்ணுமா? நொறுக்கி போடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 80:15 வாசிப்போம். நாம் முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யும்? உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும். பத்தியலா சோத்திரம். அவர் நாட்டின கொடியாய் நீங்கள் நானும் இருக்கிறோம். சபையில கர்த்தர் நாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வலதுகரம். ஒரு செடியை எப்படி வைப்பாங்க? சோத்திரம். நொட்டாங்கையில் வச்சுட்டு போக மாட்டாங்க, 1-2 கையில் வைப்பாங்க, இல்லைன்னா வலது கையில் வைப்பாங்க. அவர் தான் பக்கத்தில் சொல்ல, உங்களை கர்த்தர் இந்த சபையில கொடியாய் நாட்டி இருக்கிறார். அவருடைய வலதுகரம் தான் நாட்டி இருக்கு. யாருடைய வலதுகரம் நாட்டி இருக்கு? ஆமா, கர்த்தர் நல்லவர். குடும்பத்திலே ஆமை சுத்திரம் அவருடைய வலதுகரம் நம்மளை நாட்டியிருக்கு. யோசேப்பை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது, அவன் கனி தருகிற செடி, அவனுடைய கொடிகள் சுவர் மேல் படரும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு கொடி பார்த்திருக்கீங்களா? அது எங்கெங்கெல்லாம் போயிரும். பார்த்தீங்களா? செடி ஒரு இடத்துல இருக்கும், கொடி எங்க போயிரும்? அது போயிரும். சோத்திரம். சில இடத்துல பார்த்தா அந்த தந்தி மர கம்பு இருக்கிற கரண்ட் கம்பியில அதுல ஏறி எதுல போயிட்டு இருக்கு? கரண்ட் கம்பியில போயிட்டு இருக்குது. ஆமை சோத்திரம். இப்படி கொடி எங்கெங்கயோ போயிரும், செடி கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுபோல ஆமை சோத்திரம் கர்த்தர் நம்மளை நாட்டி இருக்கிறார். இந்த சபையில அவருடைய வலதுகரம் நாட்டிற்கு நீங்கள் பிடுங்கப்படாமல் இருப்பீர்கள். ஆனால் அந்த கொடி போல உங்க வாழ்க்கை உயர்த்தப்படும். பட்டணங்களை விட்டு பட்டணங்கள், தேசங்களை விட்டு தேசம். அப்படியா யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டதை போல தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் நம்மளை உயர்த்துவார். அவருடைய வலதுகரம் நம்மளை என்ன பண்ணுதான்? ஆமை சோத்திரம் நம்மளை நாட்டினது. அதுக்கடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதுக்கு முன்னால் வரும், உமக்கு நீர் திடப்படுத்தி கொண்ட கிளையை கடாட்சி தரலும். அல்லேலூயா. அவர் கடாட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சில சமயங்கள்ல சோத்திரம் சில காரியத்தின் நிமித்தம் தீராத நிந்தையாய் போகும்,
தீர்க்க முடியாத நிந்தையாய் போகும். அப்படிதான் சோத்திரம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு நிந்தை. சோத்திரம் அப்படிதான் அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு நிந்தை. அப்படிதான் எலிசபெத் வாழ்க்கையில ஒரு நிந்தை வந்தது. என்னன்னா, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, மலடிங்கிற ஒரு நிந்தை அவர்களை அதிகமாய் பாதித்தது. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய வலதுகரம் கடாட்சிக்கும். அவருடைய வலதுகரம் என்ன பண்ணுமா? ஆமா, சோத்திரம். கர்த்தர் சாராளை கடாட்சித்தார், கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், கர்த்தர் எலிசபெத்தை கடாட்சித்தார். ஆமை ஸ்தோத்திரம். நிந்தையை புரட்டினார், கர்த்தர் புத்திர பாக்கியத்தை தந்து தெய்வம் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவருடைய வலதுகரம் நம்மளை கடாட்சிக்கும், நமக்கு உதவி செய்யும், நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கு. எல்லா முழங்கால் வண்டிடுவோம். ஆமை ஸ்தோத்திரம். இரட்சகரை நோக்கி பார்ப்போம்.